ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மனசே நிம்மதி இல்லாமல் அலையிறேன், நான் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்புறீங்களா? கை கட்டுறது வாய் கட்டலையேன்னு என்ன பண்ணுறது? காலம் ஏதோ ஒரு பெருசாக ஒன்று பிளான் பண்ணுதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நாம் எல்லாரும், தமிழக மக்கள் எல்லாரும் விஜயவர்லாம் முதலமைச்சராக ஆட்சி கட்டல அமர வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இங்கே உள்ள எதிரிகள் எல்லாரும் இல்லை விஜயவர் நிரந்தர முதல்வராக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற இந்த சித்து விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக தெரியுது விஜயவர் தான் நிரந்தர முதல்வர்னு. அதாவது நேற்று நைட்லேருந்து ஒரு விஷயம் பயங்கர வயலாகிட்டு இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்பார், ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று பேசியிருந்தேன். நம்ம பேசி அந்த வீடியோ வெளியாக இருக்கும் முன்னாடியே எங்கள் அரசியலில் பரபரப்பு. அதுக்குள்ளேயே எல்லோரும் கமெண்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லைன்னா நாளைக்கு பதவியேற்பு இருக்காது போல், கவர்னர் வேறு கேரளாவுக்கு போகிறாரு, இங்கே வேறு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இஷ்யூ மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் தெரியும். ஆனால் நம்ம பேசி இந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே இங்கே சினேரியா மாறிடுது. இப்போ கூட நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன், ரிலீஸ் பண்ணி கூட இங்கே அரசியலில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு தெரியல. திக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்குது. பரபரப்பு உச்சத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் அந்த அரசியலில் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் தான் உச்சகட்ட பரபரப்பில் அரசியல் போயிட்டு இருக்குன்னு நினச்சோம். இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமும் உச்சகட்ட பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதாவது நேற்று நடந்த விஷயத்துக்கு வருவோமே. அதாவது விஜய் அவர்கள் எதுக்கிறதுக்காக பரம எதிரிகளான 75 வருட திமுக, 60 வருட ஆட்சி காலம் ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து விஜயவால் எதுக்க போகிறோம், விஜயவால் ஆட்சி கட்டத்தில் அமர விடக்கூடாது, நாம் 2 பேர் தான் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி, அதாவது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வருஷம் முதலமைச்சராகவும், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும், தோத்து போன மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ராஜினாமா பண்ண போகிறால திருச்சி கிழக்கில் விஜயவால் அந்த இடத்துல நின்று அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் 2 வருஷம் கழிச்சு அவர் முதல்வர், இப்படி ஒரு பிளான் 2 பேர் சேர்ந்து கூட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள், பயங்கர வயல். இது வந்து சோர்ஸ் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் தன்னுடைய சேனலில் பேசுறாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு, ஏடிஎம் கிடிஎம் ஒன்று சேர போகிறாங்களா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, அப்படி மட்டும் நடக்கணும்டா, இங்கே தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டு நடக்கும். மக்கள் தீர்ப்பை மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை தோற்று போன 2 பேரையும் ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னா மக்கள் புரட்சி வெடிக்கும். நல்லா பார்த்துடுங்க. இது வந்து மக்கள் வந்து வேற மாதிரி திரும்பிடுவாங்க, கட்டுப்படுத்தவே முடியாது உங்களால். அதாவது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி அமைச்ச ஒரு மனுஷனா இவ்வளோக்குள்ள ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கல, எங்கேயுமே நடக்கல. இப்போ அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஏன்னா மக்கள் விஜயாவில் முதலாவுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அது நடக்கலை அப்படின்னா அதுக்குள்ள விளைவுகள் நீங்கள் சந்திப்பீங்க. மறு எலெக்ஷன் வரட்டும், மறு எலெக்ஷன் வந்துச்சுங்களா, சப்போஸ் 234 தொகுதி விஜய் ஜெயிக்காது, நான் அடித்து சொல்கிறேன். ஒரு இடம் மாறாது. அதுக்கப்புறம் எத்தனை காலம் ஆனாலும் திமுக அதிகம் கூப்பில் தான் இருக்கணும், எதிர்கட்சியாக தான் நீங்கள் இருக்கணும். இல்லை என்ன நடந்துன்னு கேட்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு டென்ஷன். அதாவது மக்கள் இவ்வளோக்குள்ள எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஒரு ஆளாக இருந்து முதலமைச்சராக்கணும்னு தோற்று போன நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் தான் முதல் அப்படின்னா என்னதுன்னு கேட்குறேன். இல்லை மக்கள் ஓட்டு போட்டவங்க கேன பையனான்னு கேட்குறேன். ஸோ ஆனால் ஒன்று, இப்போ அப்படி வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படி விஷயத்தை பரவிட்டுட்டு இன்னைக்கு காலையில் வந்துக்கிட்டு மு க ஸ்டாலின் ஒரு நியூஸ் வருது. இல்லை நாங்கள் அப்படி எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடலை, தேவக்கா ஆட்சி அமைப்பில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம், ஒரு முதல் 6 மாதத்துக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அவர் சொன்னபடி திட்டங்கள்லாம் அவர் செயல்படுத்தட்டும், பார்க்கலாம், அதெல்லாம் செயல்படுத்த முடியாது, மற்றபடி நாங்கள் வந்து மற்ற மறு தேர்தலுக்கும் எதுக்கும் நாங்கள் விரும்பலை அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சரி, எது உண்மையோ எது ஒன்றோ என்ன ஒன்று பண்ணிட்டு போட்டும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, தமிழக கவர்னருக்கு கேட்குறேன், முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அதிகமான இடங்களை பிடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அவர் முறைப்படி உங்கள்கிட்ட வந்து ஆட்சி அமைக்க கோர்றாரு. நீங்கள் முறைப்படி என்ன பண்ணணும்? சரிப்பா அப்படின்ட்டு அதிகமான இடம் பிடிச்சவங்க தான் முதல்ல நீங்கள் வந்து அந்த ஆட்சி கட்டத்தில் அமர வைக்கணும். அமர வச்சுட்டு அவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறுனா தான் அடுத்த கட்டமாக. அது என்ன, அவர் வந்து கேட்டவங்க நீங்கள் வந்து அதுக்கு காலதாமதப்படுத்தி இப்படி இழுத்துட்டே போகிறீங்கன்னா அப்போ வேறு ஏதோ சம்திங் பிளான் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, சசிகலாவுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சசிகலா அவர்கள் இந்த ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் எல்லா எம்எல்ஏக்களும் தனியாக கூத்தூரில் வச்சு ஆட்சியாக ஆளுநருக்கு சந்திக்கும், ஆளுநர் எப்படி இழுத்துட்டே போனார், தள்ளி போனார் பார்த்தீங்களா. சட்டானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவோ போட்ட கேஸ் அவ்வளோ சடான தீர்ப்பு வந்து அதில் குச்சவாளின்னு சொல்லி சசிகலா உள்ளத்துக்கு வச்சுட்டு இவங்க தேவைப்பட்ட ஒரு ஆளாக இங்கே கொண்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு நேரட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க. விஜய் அவர்களுக்கும் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது புலி படத்தில் அவர் 15 கோடி ரூபாய் முறைகேடாக அவர் யூஸ் பண்ணார் அப்படி இப்படின்ட்டு இப்போ ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. ஸோ விஜய் அவர்களையும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் அமரக்கூடாது, ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு வன்மத்தோடு இப்போ பிளான்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், சசிகலா வேறு விஜய் அவர்கள் வேறு. நீங்கள் அங்கே பண்ண மாதிரி விஜய் அவர்களை தொட்டிங்க, அப்புறம் ஜென்மத்துக்கும்
விஜயவர் தான் முதலமைச்சராக இருப்பார். வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். இதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இல்லை என்னங்க நடக்குது? சட்டம் ஒழுங்கு என்ன எனக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அது என்ன, அதாவது உங்களுக்கு பிடிச்சால்னா ஒரு மாதிரி, உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரச்சனைக்கு என்ன காரணம், அதாவது அந்த பெரும்பான்மையாக பிடிக்க முடியாது அதுக்கு கூட நான் சொல்கிறேனே, நிறைய பேர் அதாவது மக்கள்கிட்ட சில தப்புகள் இருக்குது. அதாவது தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். தேர்தல் டைமில் பிரச்சனை பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த கேளம்பாக்கத்தில் பஸ்ஸு கிடைக்காம எவ்வளோ பேர் ஓட்டு போடாமல் போனாங்க தெரியுமா? ஸோ அந்த மக்கள்லாம் முறை பஸ்ஸு கிடச்சி, அதாவது நேராக ஊருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இப்போ வந்திருக்காரு. ஏன்னா நிறைய இடங்களில் டிவிக்கு தோற்று போனது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான். ஸோ இவங்கெல்லாம் ஏதாவது பிளான் பண்ணாமல் தெரியும்ல. அந்த மனுஷன் சொன்னார்ல, முன்னக்கூட்டியே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுங்க, முன்னக்கூட்டியே வந்துருங்கன்னு எவ்வளோ சொன்னார்ல, வந்திருக்கலாம்ல. இப்போ பாருங்கள், அந்தந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் நிறைய இடங்களில் போயிருக்கு, பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னெல்லாம தில்லாலங்கடி வேலைலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நம்மளுக்கு வெளியே வரலை. சரி, இனி ஒன்று நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக அமருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இதான் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த விசிக்க அப்புறம் 2-3 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, அதையும் விஜய் அவர்கள் கோரியிருக்காரு. ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக முரட்டு மட்டும் தானே, செம்மு நக்கிகள் தானே. ஸோ அதனால் அதாவது நான் என்ன கேட்குறேன், நான் தான் இதில் இன்னொரு நியூஸ், இன்றைக்கி நியூஸ் சேனலில் காலையிலேயே ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது வேறு சமக்கெடுப்பு. என்ன கேட்டிங்கன்னா, செந்திமிழ் செல்வனா யாரோ ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில் சொல்லியிருக்காரு, அதாவது திராவிட கட்சிகளை ஒன்றா சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும், அப்பச்சலுக்கு திருமாவளவன் தான் முதலமைச்சராக வேணும் அப்படின்ட்டு. ஆமையா சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன். இங்கே அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது திருமாவளவனை முதலமைச்சராக்குன்னு தானே. நல்லா பேசுவீங்க, காமெடியாக இருக்குது பாருங்களேன். அவரே 1-2 அங்கே முட்டு கொடுக்குற திமுகவில் இப்போ கூட அந்த திருமாவளவன் அவர்கள் தான் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிருந்தா, நம்மளுக்கு திருமாவளவன் அவர்கள் விஜய் கூட போய் சேரதில் எனக்கு விருப்பமே கிடையாது, அந்த மாதிரி சேர வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்காக வேறு யார் கூட சேர்ந்துட்டு போட்டும், இவர் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா அந்த ஆள் பேசின பேச்சு எல்லாமே நமக்கு பிடிக்காது. முந்தா நாள் நேற்று வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ரிசல்ட் முன்னாடிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட பெத்து போட்ட பிள்ளை, பிஜேபியோட கையாளு, பிஜேபிக்கு உள்ளே கொண்டு வந்து பேசிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் விஜயவாலை எதுக்குள்ள விமர்சிக்கணும்னு ஒரு மாற்றி பேசியிருக்கேன். அந்த ஆள் இங்கே வரணும் நான் விரும்பவே இல்லை. ஆனால் அப்படி கூட அந்த அளவுக்கு பார்த்தா தான் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிருந்தா ஒன்ஸ் இப்போ விஜயாவில் கூட்டத்துக்கு போயிருக்கலாம் யோசிக்காமல். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா யோசனைகள் இருக்காங்களாம். ஏன்னா திமுக கூட்ட விசுவாசத்தை காட்டுறாங்களாம். என்னமோ நடந்துட்டு போட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத இப்போ த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை தமிழை உச்சி கழகம் நாடுறதாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது யாருக்குமே இப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஆனால் விஜயபல் தான் எல்லாமே போராட்டமாக போச்சு அந்த மனுஷன். ஸோ போராடி தான் இதுலேயும் ஜெயிக்கணுமான்னு நமக்கு தெரில. ஏன்னா எவ்வளோக்குள்ளே, அதாவது இவங்களுக்குலாம் என்ன கேட்டிங்கன்னா, அதை நான் நேரத்தை சொன்னோம்ல, திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த சின்ன பையன் நம்மளை ஆப்படிச்சிட்டானே. அதாவது நேற்றே நம்ம பசங்களாம் மீம்ஸ் போட்டுருந்தாங்க, முதல்வன் படத்தை அப்படியே கண் முன்னாடியே வந்த மாதிரி காட்டின மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நடக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சு எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது காட்சிகள்லாம். அதாவது 3 பேர் ஒன்றா சேர்ந்து ரகுவரம் எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சியில் ஒன்றா சேர்ந்து கை தூக்குவாங்க, பின்னாடி ஆப்படிக்கிற மாதிரி. நேற்று வந்து சின்ன போய் நம்ம ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் ஆப்படிச்சிட்டானாடா அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை வந்து போட்டிருந்தாங்க. உண்மையாக இருக்குது அப்படியே. ஸோ இவ்வளோக்குள்ள மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு மாற்றமேன்னு எதிர்பார்த்தா அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளை பயன்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் உடச்சி விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காருவார். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்லை இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், ஒரு தமிழ்நாட்டு ஆளுங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய எண்ணோட்டம் மட்டும் கிடையாது, உலக தமிழருடைய எண்ணமாக இருக்குது. நேற்று எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, இலங்கை நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிகள் ஜோசப் விஜயன் நான் அப்படின்னு உங்களுடைய விஜய் அண்ணா சொல்கிறத பார்க்கறதுக்கு நாங்கள் அவ்வளோக்குள்ள ஆர்வமாக இருக்கோம். ஒரு தமிழ்நாட்டு ஆளும்போது எங்களுக்கு அவ்வளோக்குள்ள ஆர்வமாக இருக்குன்னு பூரம் தெளியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்கள் எல்லாரும் அவ்வளோக்குள்ள ஆசைப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சீமானுடைய உண்மையான முகத்திலே கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உங்கள் வீட்டுக்கள் எங்கள் வீட்டுக்கள் கிடையாது, நாரத்தனமா. ஸோ இந்த சீமான் எவ்வளோக்குள்ள அந்த தமிழக மக்களை ஏமாத்திருந்தாருன்னு இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்டு எல்லா மக்களும் உலகமெங்கும் உள்ள மக்களும் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இங்கே உள்ள கயவர்கள் தீவர்கள்லாம் நடக்க விடாமல் தடுத்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் பார்த்துட்டா இருப்பாங்க. தடுத்து பாருங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். ஃபைனலாக ஒரு முடிவு தெரியும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஓரளவு ஒரு முடிவு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ உடனே வரும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலையில் விஜயவர்கள் மாட்டிட்டு முடிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது
அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.